பிரதர் குட் மார்னிங். ஓம் சாந்தி. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? இருக்கோம் சார், இருக்கோம். குஷியா இருக்கோம். பாபா நினைவுல இருக்கோம். கொடுத்துட்டு இருக்கோம். அனாதி ஆத்மக்கள் விரைவாக அறிந்து கொள்ளணும். விநாசம் நெருங்கிட்டே இருக்கு. காலம் மாற்றம் வந்துட்டு இருக்கு. ஆமா சிஸ்டர், பயங்கரமான மழையில தமிழ்நாடு ஃபுல்லா. ஆமா. சரி, ஓகே. இன்னைக்கு அப்பா முரளி சொல்லியிருக்காரு. சூப்பரா முரளி நடத்துறத பத்தியே சொல்லியிருந்தாரு. கேள்வி பதில்ல சூப்பரா இருந்துச்சு அது. எல்லாருமே முரளி நடத்துறதுக்கான பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு. சின்ன குழந்தைங்களா இருக்கலாம், பெரிய குழந்தைங்களா இருக்கலாம், அதாவது வயதானவர்களா இருக்கலாம், இளைஞர்களா இருக்கலாம், எல்லாருமே முரளி நடத்துவதற்கான பயிற்சி இருக்கணும். அப்பனா தான் உங்களுக்கு உயர் பதவி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சூப்பரா இருந்துச்சு அது. வரதானத்துல நம்மளுடைய சுயராஜ்ய அதிகாரி அத பத்தி சொல்லியிருந்தாரு. சரிங்க சிஸ்டர், சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு முரளியும். அதே குஷியோட அப்படியே அப்பாவோட இனிமையான மகா வாக்கியங்களை கேட்போம். 16/12/2024 காலை முரளி பாப்தாதா மெல்பர்ன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, பாவனமாக ஆவதற்கான இந்த படிப்பு எல்லா படிப்புகளை விடையும் சுலபமானது. இதை குழந்தைகள், வாலிபர்கள், முதியவர்கள் என அனைவரும் படிக்க முடியும். 84 பிறவிகள் பற்றி மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவே அப்படின்னு ஒரு எளிமையான தலைப்பு அப்பா கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையா இருக்கு தலைப்பு. என்ன சிஸ்டர் ஆரம்பிச்சாரு? தூய்மையாவதற்கான படிப்பு இதை விட எளிமையான படிப்பு எதுவுமே கிடையாது. மற்ற எல்லா படிப்பும் கஷ்டமான படிப்பு. இந்த தூய்மையாவதற்கான இந்த படிப்பு தான் ரொம்பவும் எளிமையான படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளைஞர்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், வயதானவர்களா இருக்கட்டும், யாருனாலும் இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு. 84 பிறவிகளின் அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அதுதான் இந்த படிப்பினுடைய சாரம். இந்த 84 பிறவிகள் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தூய்மை ஆயிடுவீங்க அப்படிங்கிறாரு. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அதை பயிற்சி பண்றது. ஆமா, பயிற்சி கொள்ள வேண்டும், அவ்வளவு அதான் சொல்லியிருக்காங்க. தப்பா கேள்வி கேட்கிறாங்க. ஒவ்வொருவரும் சிறியவரோ பெரியவரோ எந்த ஒரு பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் முரளியை நடத்துவதற்கான அபியாசம் அவசியம் செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் முரளிதரனின் குழந்தைகளாவீர்கள். முரளி நடத்துவது இல்லை என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. யாருக்காவது கூறிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் வாய் திறந்து விடும். நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தைக்கு சமானமாக அவசியம் ஆசிரியராக வேண்டும். என்ன படிக்கிறீர்களோ அதை பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். சிறிய குழந்தைகளுக்கும் இந்த கல்வியை கற்பிப்பதற்கான உரிமை உள்ளது. அவர்கள் கூட எல்லையில்லாத தந்தையின் ஆசையை பெறுவதற்கான உரிமை பெறுவார்கள் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. முரளியை நடத்துவதற்கான பயிற்சி எல்லாருக்குமே வேணும் அப்படின்றார். முரளி நடத்துறது எனது சேவை, அதனால சேவை செய்யாம உயர் பதவி அடைய முடியாதுன்னு சொல்றாரு இல்லையா? அது போல நீங்களும் படிக்கணும், மற்றவர்களையும் படிக்க வைக்கணும். ஏன்னா நீங்க ஆசிரியராகவும் இருக்கீங்க, மாஸ்டர் ஆசிரியரா இருக்கீங்க. தந்தை ஆசிரியர், தந்தையின் குழந்தைகளான நீங்க மாஸ்டர் ஆசிரியர் இல்லையா? அதான் சொல்றாரு, நீங்க முரளிதரனுடைய குழந்தைகள். அப்ப உங்களுக்கும் முரளி படிக்க வைக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சின்ன குழந்தைங்களுக்கு கூட படிக்க வைக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அவங்களுக்கு கூட தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைவதற்கான இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆஸ்தி அடைவதற்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த நீங்களும் படிக்கணும், மற்றவர்களையும் படிக்க வைக்கணும் அப்படின்றத முக்கியமா குறிப்பிட்டு சொல்றாரு இதுல. தந்தைக்கு சமானமாக அவசியம் ஆசிரியராக வேண்டும். என்ன படிக்கிறீங்களோ அது மற்றவங்களுக்கும் கற்பிக்கணும், சிறிய குழந்தைகளுக்கும் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஆமா, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களுக்கு கற்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் முரளி படிச்சு அடுத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வாய் திறக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதான் சின்ன குழந்தைங்களுக்கு கூட படிக்க வைக்கிறதுக்கான. ஆமா, சரி, ஓகே. இப்பொழுது சிவபாபாவின் ஜெயந்தி வருகிறது. அது பற்றி எப்படி புரிய வைக்க வேண்டும்? தந்தை உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். அதே போல நீங்கள் பின் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். அப்படியின்றி பாபா எப்படி உங்களுக்கு கற்பிக்கிறாரோ அதே போல
பாபாவே அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும் என்பது அல்ல. வெரி குட். பின்னாடி என்பதல்லன்னு வந்துருச்சு, என்னடா இருக்கும். பாபா உங்களுக்கு கற்பித்துள்ளார், இந்த சரீரம் மூலமாக கற்பித்துள்ளார் என்பதை அறிந்து உள்ளீர்கள். உண்மையில் நாம் சிவபாபாவின் ஜெயந்தி கொண்டாடுகிறோம். நாம் பெயர் கூட சிவனுடையதைத்தான் எடுக்கிறோம். அவரோ இருப்பதே நிராகாரமானவராக அவர் சிவன் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அவர்களோ சிவனோ பிறப்பு இறப்பு அற்றவர், அவருக்கு பிறகு ஜெயந்தி பிறப்பு எப்படி ஆகும் என்பார்கள். நீங்க இது வரைக்கும் சொல்லிடுங்க பிரதர். இந்த சிவஜெயந்தியை பத்தி நேத்து சொல்லியிருந்தாரப்பா, அதான் இன்னைக்கு சிவஜெயந்தியை பத்தி சொல்றாருப்பா. சிவஜெயந்தினா என்ன? சிவன் நிராகாரமானவர், அவர் எப்படி பிறப்பிறப்பு வர முடியும்? அப்ப சிவஜெயந்தியை ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். பக்தர்கள் கேக்குறாங்க, மற்றவர்கள் கேக்குறாங்க இல்லையா? அதுக்கு சொல்லணும், சிவபாபா நிராகாரமானவர் தான் இந்த சாகார பிரம்மா உடல்ல நமக்கு ஞானம் கொடுக்கிறார். அந்த ஞானத்தின் மூலமா தான் நம்ம தூய்மையாகிறோம், தூய்மையான தேவி தேவதையா மாறுறோம். இப்ப தூய்மையற்ற சாதாரண மனிதர்களா இருக்கோம். ஞானத்தை கேட்டு ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு நாமளும் தூய்மையாவதற்கான முயற்சி செய்தோம்னா தூய்மையான தேவி தேவதையா ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரப்பா என்பார்கள். எப்படி வரிசை கிரமமாக கொண்டாடி கொண்டே வருகிறார்கள், கொண்டாடி கொண்டே இருப்பார்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள். எனவே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தந்தை இந்த உடலை ஆதாரமாக எடுக்கிறார். வாயோ அவசியம் வேண்டும். எனவே கோமுக் அதாவது பசுவாய்க்கு மகிமை உள்ளது. இந்த ரகசியம் சிறிது கடினமானது. சிவபாபாவின் தொழில் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லையில்லாத தந்தை வந்துவிட்டார், அவரிடமிருந்துதான் நமக்கு எல்லையில்லாத ஆஸ்தி கிடைக்கிறது. உண்மையில் பாரதத்திற்குத்தான் எல்லையில்லாத ஆஸ்தி கிடைக்கிறது, வேறு யாருக்கும் இருப்பது இல்லை. பாரதத்திற்கு தான் உண்மையான கண்டம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் தந்தையை கூட சத்தியம் ட்ரூத் என்று கூறப்படுகிறது. எனவே இந்த விஷயங்களை புரிய வைக்க வேண்டி வருகிறது. சத்தியம் ட்ரூத் என்று கூறப்படுகிறது. மேலும் தந்தை கூட உண்மை என்று கூறப்படுகிறது. எனவே இந்த விஷயங்களை புரிய வைக்க வேண்டி வருகிறது. சொல்லிடுங்க. சொல்லிடுங்க. அதான் தந்தையின் தொழிலே புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. தந்தை என்ன காரியம் செய்யறாரு? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய காரியம் செய்யறார். எதன் மூலமா? பிரம்மாவுடைய வாய் மூலமா ஞானம் கொடுத்து நம்மள தூய்மையாக்குறாரு இல்லையா? அதான் கௌமுக் காமிச்சிருக்காங்க. அதான் பசுவின் வாய்க்கு கூட மகிமை இருக்கு இல்லையா அப்படிங்கிறார். தமிழ்ல சொல்லிருப்பாங்க. ஆமா, அதுல இருந்து வடிய தண்ணியை தான் எடுத்து தலையில தேய்ச்சிட்டு போவோம் கோயில்ல. அதுதான் பசுவின் வாய்க்கோட மகிமை இருக்கு இல்லையா அப்படின்னு. தலையில வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஞானம்ன்ற நீர்ல குளிக்கிறோம்னு அர்த்தம். அப்பதான் பாவ கர்மங்கள் அழியும்னு சொல்றாரு இல்லையா? அதான் ஞானம்ங்கிற நீர்னால உங்களை குளிப்பாட்டுறேன்னு சொல்லுவார் சில சமயம். அதான் இன்னைக்கு சொல்றாரு அப்பா இப்படி கோமுக் அதன் மூலமா தான் ஞானம் கிடைக்குது உங்களுக்கு அப்படின்றார். அந்த மகிமையெல்லாம் இருக்குது இல்லையா? பசுவின் வாய்க்கூடிய மகிமை, தந்தையின் தொழில் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், துக்கத்துல இருக்கக்கூடியவங்களை சுகத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடியவர். எல்லாரும் துக்கமுடையவர்கள் ஆயிட்டோம்ல கலியுகத்துல. அப்ப இந்த பிரம்மா உடல்ல அவர் கொடுக்க ஞானத்தின் மூலமா துக்கத்துல இருந்து சுகத்துக்கு அழைச்சிட்டு போறார். இங்க நரகமா இருக்குது, அதனாலதான் துக்கமா இருக்குது. துக்கத்துல இருந்து சுகத்துக்கு அழைச்சிட்டு போறாருன்னா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறார். மனிதர்கள் நரகத்துல வாழக்கூடியவங்க, தேவதைகள் சொர்க்கத்துல வாழக்கூடியவங்க. அப்ப சொர்க்கம் சுகமா இருக்கும், அதான் துக்கத்துல இருந்து சுகத்துக்கு அழைச்சிட்டு போறேன். இதுதான் தந்தையினுடைய தொழில், இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற. சரிவா? ஒரு சிலருக்கு சீக்கிரம் புரிவதில்லை, ஒரு சிலர் சட்டென்று புரிந்து கொண்டு விடுகிறார்கள். இந்த யோகம் மற்றும் கல்வி இரண்டுமே நழுவி விடக்கூடிய விஷயங்கள் ஆகும். அதில் கூட யோகம் அதிகமாக நழுவி விடுகிறது. நாலேஜ் ஞானமோ புத்தியில் இருக்கவே இருக்கிறது. மற்றபடி நினைவைத்தான் அடிக்கடி மறைக்கிறீர்கள். நாம் எப்படி 84 பிறவிகள் எடுக்கிறோம் என்ற ஞானமோ உங்களுடைய புத்தியில் இருக்கவே இருக்கிறது. முதல் நம்பரில் வருபவர்கள் தான் 84 பிறவிகள் எடுப்பார்கள் என்பதை யாருக்கு இந்த ஞானம் இருக்கிறதோ அவர்களே புத்தி மூலமாக புரிந்து கொள்ள கூடியவர்களாக இருப்பார்கள். முதலில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் என்று லட்சுமி நாராயணரை கூறுவார்கள். நரனில் இருந்து நாராயணர் ஆவதற்கான கதை கூட பிரசித்தமானது. பௌர்ணமி என்று நிறைய இடங்களில்
சத்யநாராயணனின் கதை இருக்கிறது. நாம் உண்மையில் பாபா மூலமாக நரனில் இருந்து நாராயணர் ஆவதற்கான கல்வியை கற்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஞானம் யோகம் ரெண்டுமே நழுவக்கூடிய விஷயமா இருக்குது. அதுலயும் குறிப்பா யோகம் நழுவு விடுது அப்படிங்கிறார். ஞானம் கூட 84 பிறவிகளின் சக்கரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம எப்படி இந்த உலக நாடகத்துல பாட்டு பண்ணி வரோங்கிற அந்த 84 பிறவிகளின் சக்கரம் நல்ல ஞாபகம் இருக்குது உங்களுக்கு. ஆனா இந்த யோகம் தந்தை நினைவுல இருக்குது, நழுவி போயிடுது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கடைசி என்ன சிஸ்டர் சொன்னாரு? அதாவது நரனிலிருந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் அந்த சத்யநாராயணனுடைய கதையெல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த சத்யநாராயணனுடைய கதை உண்மையான கதை என்னன்னு பாபா தான் வந்து இங்க சொல்றேன் அப்படின்றாரு. நீங்க தான் நரன்ல இருந்து நாராயணனா ஆகுறீங்க. நரன்றது நரகத்துல வசிக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள், துக்கத்துல இருக்கக்கூடியவங்க. அவங்கள நாராயணனா, லட்சுமி நாராயணனா மாத்துறதுக்காக பாபா வந்திருக்காரு. அதான் நரன்ல இருந்து நாராயணனா மாற்றக்கூடிய கதை. அதான் சத்யநாராயண கதை. அமரக்கதைன்னு அங்க பக்தி மார்க்கத்துல சிவன் பார்வதிக்கு கதை சொன்னான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கதையும் இதுதான். சத்யநாராயண கதை, அமரக்கதை எல்லாமே இந்த விஷயத்தை தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாரு. நரனிலிருந்து நாராயணன், நரன்னா வானரன், நரன் அந்த குரங்கிலிருந்து மனிதராவது நரனிலிருந்து நாராயணன், நரன்னா வானரன், நாராயணன் அப்படின்னு. ஓகே பிரதர், தூய்மையாகவதற்கான படிப்பாகும். மேலும் மற்ற எல்லா படிப்புகளையும் விட முற்றிலும் சுலபமானதாகும். 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த படிப்பு அனைவருக்காகவும் ஒன்றுதான். முதியவர்கள், குழந்தைகள், வாலிபர்கள் மற்றும் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே கல்விதான். சிறிய குழந்தைகளுக்கும் உரிமை உள்ளது. தாய் தந்தையர் இவர்களுக்கு சிறிது சிறிதாக கற்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நேரமும் நிறைய இருக்கிறது. சிவபாபாவினை செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு கூட கற்பிக்கப்படுகிறது. ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டினுடைய தந்தைகளும் தனித்தனி ஆவார்கள். ஆத்மா என்ற குழந்தையும் நிராகாரமானவர், பின் தந்தையும் நிராகாரமானவர் ஆவார். அந்த நிராகாரமான சிவபாபா நம்முடைய தந்தை ஆவார் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. தாய் தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் தந்தை ஆஸ்தி அடையிறதுக்கு உரிமை இருக்குது. அதனால உலகியல் வாழ்க்கை நடக்குது இல்லையா, குடும்பத்துல இருக்கீங்க அப்படிங்கிறப்ப தாய் தந்தை இருக்கீங்கன்னா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். உடலுக்கான தாய் தந்தை நாங்க இருக்கோம், ஆத்மா உயிருக்கான தாய் தந்தை இருக்காரு, அவர் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். 2 தந்தை இருக்காரு அப்படின்றதுக்காக சொல்றாரப்பா. அந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் அறிமுகம் கொடுக்கும் போதுமே நம்ம 2 தந்தை இருக்காங்க. ஒன்னு உயிருக்கான தந்தை, இன்னொன்னு உடலுக்கான தந்தை. உடலுக்கான தந்தை நம்ம கூடவே குடும்பத்துல வாழ்றாங்க. அவர் சரீரம் மட்டும்தான் கொடுத்தாரு. ஆனா உயிருக்கான தந்தை ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பரமாத்மான்னு சொல்றோம். நாம ஆத்மா, அவர் பரமாத்மா. இந்த உறவு தற்காலிக உறவு. இந்த குடும்பம் இருக்கு இல்லையா, குடும்ப சூழ்நிலை வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பிறவிக்கானது. ஆனா பரமாத்மா தான் உண்மையான தந்தை. அதுதான் அவிநாசி உறவு, அழியாத உறவுன்னு சொல்லுவார். இப்ப பரந்தாமத்துல இருக்கும் போதும் அவர் தான் நமக்கு அப்பா, ஆத்மாவான நமக்கு அவர் தான் அப்பா. இப்ப நம்ம சத்தியுகத்துக்கே போயிட்டாலுமே பாருங்களேன், ஆத்மாவான எனக்கு பரமாத்மா மட்டும்தான் அப்பா. தேவதைகளோட வாழ்றவங்க வாழ்ந்தாலும் டிராமானுசாரம் அங்க வாழ்றனாலும் சரீரத்துக்கான தாய் தந்தையா தானே இருப்பாங்க தேவதைகள் கூட. உண்மையிலே ஆத்மாவான எனக்கு பரமாத்மா தானே தந்தை அங்க கூட. அதான் சொல்றாங்க, அது அவிநாசி உறவு இது அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லி புரிய வைக்கிறாரு இங்க. சரி, அந்த ஆத்மா 84 பிறவி எடுக்குது 5000 வருஷத்துல. அந்த 84 பிறவிக்கு நமக்கு 84 தந்தை கிடைக்கிறாங்க. ஆனா அந்த ஆத்மாவுக்கு ஒரே ஒரு தந்தை கிடைக்கிறாங்க. குழந்தையாகியவங்களுக்கு புத்தியில் புரிய வைக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூட ஆத்மாவாகிய நாம் கூட புள்ளி வடிவமாக சிறியதாக உள்ளோம். அப்படியின்றி மேலே சென்றீர்கள் என்றால் பெரியதாக தென்படும், கீழே சிறியதாக ஆகிவிடும் என்பதல்ல என்பதல்லன்னு இடையில வந்துருது நமக்கு குழப்பம். பிந்து சொரூபமாகும். மேலே சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு பார்ப்பதற்கு கூட தெரியாது.
மேலே சென்றீர்கள் என்றால் இல்ல சிஸ்டர், அது வளராது இல்லையா? ஆத்மா கீழ இருந்தாலும் புள்ளியா தான் இருக்கும், மேல போனாலும் புள்ளியா தான் இருக்கும். இப்ப சரீரம் சின்னதா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா வளருது இல்லையா? அது போல இந்த ஆத்மா வளர்றதும் இல்ல, தேயறதும் இல்ல அப்படிங்கிறாரு. வளர்றதுன்னா ஸ்தூலமா வெளியே சொல்றாங்களாப்பா? இல்ல நான் மேலே சென்றீர்கள்னா இது புருஷார்த்தத்தை சொல்றீங்களா? அப்படி இல்ல புருஷார்த்தத்தை இல்ல. ஆத்மா பரந்தாமத்துல இருக்கும் போதும் வளர்ச்சி அடையிறது இல்ல, கீழே இருக்கும் போதும் வளர்ச்சி அடையிறது இல்ல அப்படிங்கறத சொல்றேன். பிந்து ஆவார் அல்லவா? பிந்து புள்ளி எப்படி தெரிய வரும்? இந்த விஷயங்கள் பற்றி குழந்தைகள் நல்ல முறையில் சிந்தனையும் செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய நாம் பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக மேலிருந்து வந்துள்ளோம். ஆத்மா தேய்வதோ வளர்வதோ கிடையாது, வளர்வது கிடையாது. உறுப்புகள் முதலில் சிறியதாகவும் பின்னால் பெரியதாகவும் ஆகிறது. எப்பொழுது இப்படி நீங்கள் புரிந்துள்ளீர்களோ அதே போல பின்மாற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். கிரமமாக யார் எவ்வளவு படித்துள்ளார்களோ அவ்வளவே அவசியம் படிக்கிறார்கள். அனைவரும் கற்பிப்பதற்காக அவசியம் ஆசிரியராக வேண்டும். தந்தையிடமோ நாலேஜ் ஞானம் உள்ளது. அதான் ஆத்மா வளர்றதோ தேயறதோ இல்ல, ஆனா உடல் வளரும் தேயும் இல்லையா? முதல்ல குழந்தையா பிறக்கும்போது சின்ன குழந்தையா இருக்கும், உறுப்புகள் உடல் உறுப்புகள் சின்னதா இருக்கும் இல்லையா? அப்ப வளர வளர பெருசாகிட்டே போகுது இல்லையா? குழந்தை இளைஞர் ஆகுறாங்க, இளைஞர் வயோதிகர் ஆகுறாங்க இல்லையா? வயதான தோற்றம் எல்லாம் அடையுது இல்லையா? அது போல ஆத்மா ஒருபோதும் இப்படி வளர்றதோ தேயறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறார். எப்பவுமே ஒளி புள்ளியா தான் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் இந்த சரீரத்தின் மூலமா வெளிப்படுது அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு அப்பா. சரி, வரிசை கிரமமாக யார் எவ்வளவு படித்துள்ளார்களோ அவ்வளவே அவசியம் படிக்கிறார்கள். அனைவரும் கற்பிப்பதற்காக அவசியம் ஆசிரியராக வேண்டும். தந்தையிடமோ நாலேஜ் ஞானம் உள்ளது. அவர் இவ்வளவு சிறியதாக இருக்கும் பரமாத்மா ஆவார். எப்பொழுதும் பரந்தாமத்தில் இருக்கிறார். இங்கு ஒரே ஒரு முறை சங்கமத்தில் வருகிறார். மிகவும் துக்கமுடையவராக ஆகும் பொழுதுதான் தந்தையை அழைக்கவும் செய்கிறார்கள். வந்து எங்களை சுகமுடையவர்களாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள். பாபா வந்து எங்களை பத்தித்தமாகன எங்களை, அதாவது தூய்மையற்ற எங்களை தூய்மையற்ற உலகத்திலிருந்து புதிய வாத்தியகமான சுகமுடைய பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள், அல்லது அங்கு செல்வதற்கான வழியை கூறுங்கள் என்று நாம் அழைத்து கொண்டே இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் இப்பொழுது அறிந்துள்ளார்கள். அதுவும் அவரே வரும்பொழுதுதான் வழியை கூற முடியும். சொல்றீங்களா? பரமாத்மா அந்த நீங்க எப்படி ஒளிப்புள்ளியா இருக்கீங்களோ, வளர்றதோ தேயறதோ இல்லையோ ஆத்மா, அதே போல பரமாத்மாவும் ஒளிப்புள்ளியா தான் இருக்கார். அவர் பரந்தாமத்துல இருக்கார். நீங்க இங்க பாகத்தை நடிக்க வந்துட்டீங்க, அவர் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துல பாகத்தை நடிக்கிறதுக்கு வரதில்லை. ஆனா ஒரே ஒரு முறை வராரு சங்கம யுகத்துல. எதுக்காக அப்படின்னா, தூய்மையற்ற நிலையை அடைஞ்சிட்டோம் கலியுகத்து இறுதியில. அப்ப சத்தியுகத்துக்கு போகணும்னா தூய்மையாகி போக வேண்டியது இருக்குது. அதனாலதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் சங்கம யுகத்துல வந்து உங்களை இந்த மாதிரி பரித்தத்திலிருந்து பாவன நிலைக்கு அழைச்சிட்டு போறார். அந்த ஒரு காரியத்துக்காக தான் அப்பா வர வேண்டியது இருக்குது. பக்தி மார்க்கத்துல கூட கூப்பிட்டு தான் இருந்தோம். பாபா வந்து எங்களை துக்கத்துல இருந்து சுகத்துக்கு அழைச்சிட்டு போங்க, இல்ல சுகத்துக்கான வழி காட்டுங்க அப்படின்னு தான் அழைச்சிட்டு இருந்தோம். அதுக்காகத்தான் ஒரே ஒரு முறை பரந்தாமத்துல இருந்து இறங்கி வரேன் அப்படிங்கிறார். நானும் ஒளிப்புள்ளி ரூபந்தான், நானும் வளர்றதோ தேயறதோ கிடையாது. அதனாலதான் இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை ஆதாரமா எடுக்கிறேன் அப்படிங்கிறார். தாயின் கர்ப்பத்துல பிரவேசிக்காம டைரக்டாவே இந்த சரீரத்துல பிரவேசமாகி உங்களுக்கு ஞானம் சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நான் வாரேன் சங்கம யுகத்துல. அது மட்டுமே என்னுடைய தொழில், அது மட்டுமே இந்த டிராமால எனக்கு விதிக்கப்பட்ட பாகம் அப்படின்றத சொல்றாரு. நேரடியா வளர்ந்த பிள்ளையா 60 வயசு வளர்ந்த பிள்ளையா வந்துடுறாரு நமக்கு. 60 வயசு வளர்ந்த பிள்ளை ஒண்ணு இருக்குது, அந்த பிள்ளைக்குள்ள பிரவேசம் ஆகிறாரு. எப்பொழுது உலகம் மாற வேண்டியுள்ளதோ அப்போதுதான் அவர் வருவார். இது மிகவும் எளிய விஷயங்கள், குறித்து கொள்ள வேண்டும். பாபா இன்று இதை புரிய வைத்துள்ளார். நாம் கூட இவ்வாறு புரிய வைக்கிறோம். இவ்வாறு பயிற்சி செய்து வாய் திறந்துவிடும், புரிய வைக்கும் பழக்கம் ஏற்பட்டுவிடும். நீங்கள் முரளிதரனின் குழந்தைகளாவீர்கள். நீங்கள் அவசியம் முரளிதரன் ஆக வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடைவீர்கள். அந்த படிப்பு இருப்பதோ இந்த உலகத்திற்காக, இந்த வருங்கால புது உலகத்திற்கான படிப்பு ஆகும். அங்கோ எப்பொழுதுமே சுகமாக இருக்கும். அங்கோ துன்புறுத்தக்கூடிய 5 விகாரங்கள் இருப்பதே இல்லை. இங்கு ராவண ராஜ்யம், அதாவது அந்நிய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம்.
நீங்கள் தான் முதலில் உங்களுடைய ராஜ்யத்தில் இருந்தீர்கள், நீங்கள் புது உலகம் என்பீர்கள், பிறகு பாரதத்திற்குத்தான் பழைய உலகம் என்று கூறப்படுகிறது. உலகத்தில் பாரதம் என்ற பாடலும் உள்ளது. அப்படியின்றி புது உலகத்தில் இது வரைக்கும் சொல்லிடுங்க பிரதர். அந்த வாய் திறக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. தயக்கமா இருக்கும் நமக்கு. முரளி ஃபர்ஸ்ட் நடத்தும் போது தயக்கமாவே இருக்கும், இதெல்லாம் எப்படி சொல்றது நம்ம அப்படின்னு. அவங்களாம் பெரியவங்க, அவங்க சொல்லிடுவாங்க, நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா நடத்த நமக்கா புரிஞ்சு போயிடும். அப்ப நம்ம ஈஸியா நடத்த ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு வாய் திறந்து விடும் அப்படின்னு. சொல்றதுக்கு தயக்கமா இருந்த அந்த மனசு புத்தி பேச 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 பழகிடும் இல்லையா. இப்ப சைக்கிள் ஓட்டுறோம், முதல்ல கீழே விழுந்து விழுந்து ஓட்டுவோம், அப்புறமேல நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அது போல சொல்றாரு, முதல்ல தயங்கி தயங்கி பேசுவோம், அப்புறமேல நல்லா சரளமா பேச வந்துரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அப்ப பாரதம் தான் உங்களுக்கு இப்ப பொய்யான கண்டமா மாறிடுச்சு. அதுதான் ஒரு காலத்துல சத்திய கண்டமா இருந்துச்சு. உண்மையான கண்டம் பாரதம் மட்டுமே அப்படின்னு சொல்றாரு. பாரதம் தான் சொர்க்கமா இருந்துச்சு, பாரதம் தான் நரகம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இந்த பாரத கண்டத்துல தான் பாபா வந்து உங்களை இந்த நிலையில இருந்து இந்த நிலைக்கு உயர்த்துறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர் வாசி. புது உலகத்தில் பாரதம் என்ற பாடலும் உள்ளது. அப்படியின்றி புது உலகத்தில் இஸ்லாமியர் பௌத்தியர் என்று கூறுவார்கள் என்பதல்ல. இல்லை, தந்தை வந்து குழந்தை இருங்க பிரதர், ஒரு படிக்கிறேன். புது உலகத்தில் இஸ்லாமியர் பௌத்தியர் என்று கூறுவார்கள் என்பதல்ல. தந்தை வந்து குழந்தைகளாகிய நம்மை எழுப்புகிறார். இப்பொழுது உங்களது புத்தியில் உள்ளது. நாடகத்தில் பாகமே அவருடையது. இது போல உள்ளது. பாரதத்தை தான் வந்து சொர்க்கமாக ஆக்குகிறார். பாரதம் தான் முதல் தேசம் ஆகும். முதலில் இருந்த பாரத தேசத்திற்கு தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. பாரதத்தின் ஆயுள் கூட அளவுக்கு உட்பட்டது, லிமிட்டெட். லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறுவதோ அன்லிமிட்டெட், எல்லை இல்லாததாக ஆகிவிடுகிறது. லட்சக்கணக்கான வருடங்களின் எந்த ஒரு விஷயம் கூட நினைவில் வரவே முடியாது. புதிய பாரதமாக இருந்தது, இப்பொழுது பழைய பாரதம் என்றே கூறுவார்கள். பாரதம் தான் புதிய உலகமாக ஆகிவிடும். நாம் இப்பொழுது புது உலகத்தின் அதிபதி ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். என்னை நினைக்கிறீர்கள் என்றால் உங்களது ஆத்மா புதியதாக தூய்மையாக ஆகிவிடும் என்று தந்தை ஆலோசனை கூறியுள்ளார். சொல்லுங்க பிரதர். அந்த இஸ்லாமிய தர்மம் பௌத்த தர்மம் துவாபர யுகத்துலதான் வந்துச்சு. பாபா வந்து இந்த தர்மத்தெல்லாம் ஸ்தாபனை செய்தாரு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. பாபா வந்து ஸ்தாபனை செய்யறது ஒரே தர்மம், ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அந்த தர்மத்துல வாழ்ந்தவங்க அரை கல்பம் சொர்க்கத்துல வாழ்ந்தாங்க. அப்புறம் அவங்கதான் துவாபர யுகத்துல வாம மார்க்கத்துல இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற தர்மத்த ஆத்மாக்கள்லாம் வராங்க. இந்த டிராமா கூட மொத்தமா 5000 வருஷத்துக்கான டிராமா தான் அப்படிங்கிறாரு. 2500 வருஷம் சொர்க்கம், அது இந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்து ஆத்மாக்கள் மட்டுமே அனுபவிக்கிறாங்க. அடுத்த 2500 வருஷம் நரகமாகுது. தேக உணர்வுக்கு வசமாகி 5 விகாரங்களுக்கு வசமாக்குறோம். அப்ப வரக்கூடியதான் மற்ற தர்மங்கள் அப்படிங்கிற துவாபர யுகத்துலதான் மற்ற தர்மங்கள் வருது. அதனாலதான் சொல்றாரு. அப்ப இது 2500 வருஷம், இது 2500 வருஷம், மொத்தமா 5000 வருஷம் தான் இது லிமிட்டட் அப்படிங்கிறாரு. டிராமா அனாதி நடந்ததே திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். 5000 வருஷத்துக்கு சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா வருஷங்கள் லிமிட்டட் அப்படிங்கிறார். 5000 வருஷம் தான். ஆனா சாஸ்திரத்துல அதுல லட்சக்கணக்கான வருஷங்கள் எழுதி வச்சிருக்காங்க. லட்சக்கணக்கான வருஷங்கள் எழுதி வச்சா நினைவு செய்யறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு பாருங்க. எப்படி இறங்கி வருவோம் அப்படின்னு. 84 பிறவிகள் ஈஸியா பார்த்தா பிரிச்சுட்டார் 1850 வருஷம் அப்படின்னு. அப்ப இது லிமிட்டடா தான் இருக்குது. லட்சக்கணக்கான வருஷங்கள்னு சொன்னா யாருக்கு என்ன புரியும், யாருடைய நினைவுல என்ன இருக்கும், எதையுமே புரிஞ்சுக்க முடியாது இல்லையா. லட்சக்கணக்கான வருஷங்களை நம்ம அதாவது தூய்மையாகும் போது சிந்தனை செய்ய முடியுமா நம்மளால? எப்படியும் சங்கம யுகம் வரும் இல்லையா. லட்சக்கணக்கான வருஷங்கள் இருந்தாலும் அதுலயும் ஒரு சங்கம யுகம் வந்துதானே சத்தியத்துக்கு போக முடியும். அப்ப சங்கம யுகத்துல 84 பிறவிகள் சக்கரை சுத்துறதே கஷ்டமா இருக்குதுன்றோம். லட்சக்கணக்கான வருஷங்களை நம்ம சுத்தணும்னா எப்படி சுத்த முடியும்? அத சொல்றாரு. அப்ப சரிங்க சிஸ்டர் வாசிங்க. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது ஆத்மா புதியதாக, அதாவது தூய்மையாக ஆகிவிடும் என்று தந்தைக்கு ஆலோசனை கூறியுள்ளார். பிறகு சரீரம் கூட புதியதாக கிடைக்கும். ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே சதோ பிரதானமாக ஆகிறது. உங்களுக்கு ராஜ்யம் கிடைப்பதே சுகத்திற்காக. இதுவும் நாடகம், அனாதி அமைக்கப்பட்டுள்ளது. புது உலகத்தில் சுகம் மற்றும் சாந்தி இருக்கும். அங்கு எந்த ஒரு புயல் ஆகியவை இருக்காது. எல்லையில்லாத அமைதியில் எல்லோரும் அமைதியாக ஆகிவிடுவார்கள். இங்கு இருப்பது அசாந்தி. எனவே எல்லோரும்
சாந்தமாக உள்ளார்கள். சத்தியுகத்தில் எல்லோரும் சாந்தமாக இருப்பார்கள். அதிசயமான விஷயங்களாகும் அல்லவா இது. அனாதி அமைக்கப்பட்ட நாடகம். இவை எல்லையில்லாத விஷயங்களாகும். அவர்கள் எல்லைக்குட்பட்ட சட்டவியல், பொறியியல், பாரிஸ்ட்ரி இன்ஜினியரிங் ஆகியவை படிக்கிறார்கள். இப்பொழுது உங்களுடைய புத்தியில் எல்லையில்லாத ஞானம் உள்ளது. ஒரே ஒரு முறை தந்தை வந்து எல்லையில்லாத நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இதற்கு முன்பு எல்லையில்லாத நாடகம் எப்படி நடக்கிறது என்ற இந்த பெயர் கூட கேள்விப்படவில்லை. இப்பொழுது சத்தியகம் திரேதா அவசியம், அது கடந்து விட்டது. அதில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்பதை புரிந்துள்ளீர்கள். சொல்றீங்களா? கலியுகம் துக்கமான உலகம், அதனாலதான் இங்க துக்கம் இருக்குது. துக்கத்தின் உலகம். சாந்தி தாமம் சாந்தியின் உலகம், எல்லையற்ற அமைதியின் உலகம். அப்ப அது சாந்தி தாமம் அமைதியின் உலகம், அதைத்தான் பரந்தாமம்னு சொல்றோம். அப்புறம் சத்தியுகம் சுகத்தின் உலகம், அங்க எல்லாம் சுகத்தில இருப்பாங்க, அதுதான் சுகதாமம்னு அப்பா சொல்றாரு. அப்ப உங்களுக்கு பாருங்க, சுகமும் கிடைக்க போகுது அந்த சொர்க்கத்துல, சாந்தியும் கிடைக்க போகுது அப்படிங்கிறாரு. முக்தி தாமம் மட்டும் சாந்தியின் உலகம் கிடையாது, அங்க 5 விகாரங்களும் இருக்காது சொர்க்கத்துல, அதனால அங்க சுகமும் இருக்கும் சாந்தியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி உலகத்துல டாக்டர், இன்ஜினியர்ஸ் எல்லாம் படிப்பு படிக்கிறாங்களோ அதே போல இதுவும் ஒரு படிப்பு தான். இது தூய்மையாவதற்கான ஒரு படிப்பு அப்படின்னு சொல்றாரு. இந்த படிப்பை 5000 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பாபா வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்றாரு. அதான் சிஸ்டர் பாப்பீங்க. இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது, அதாவது திரேதா கடந்து விட்டது, அதில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்பதை புரிந்துள்ளீர்கள். திரேதாவில் ராமராஜ்யம் இருந்தது. பின்னால் மதங்கள் வந்தன. இஸ்லாமிய மதம், புத்த மதம், கிறிஸ்தவ மதம், அனைத்து தர்மங்களை பற்றியும் முழுமையாக தெரியும். இவை அனைத்தும் 2500 வருடங்களுக்குள் வந்துள்ளன. அதில் 1250 வருடம் கலியுகமாகும். எல்லா கணக்கும் உள்ளதல்லவா? அப்படியின்றி சிருஷ்டியின் ஆயுளே 2500 வருடங்கள் ஆகும் என்பது அல்ல. இல்லை, நல்லது. பிறகு வேறு யார் இருந்தார்கள் என்பதல்ல. இல்லை, நல்லது. பிறகு வேறு யார் இருந்தார்கள் சிந்தனை செய்யப்படுகிறது. இவர்களுக்கு முன்னால் உண்மையில் தேவி தேவதை அவர்களும் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தார்கள். சூரிய வம்சம், சந்திர வம்சம் 2500 வருடங்களில் மற்ற பாதியில் அவை எல்லாமே இருந்தன. இதை விட அதிகமான கணக்கு வழக்கோ வேறு யாரும் எடுக்க முடியாது. முழு பங்கு, முக்கால் பங்கு, பாதி மற்றும் கால் என்ற 4 பகுதிகள் உள்ளன. முறைப்படி துண்டு துண்டாக ஆக்குவார்கள் அல்லவா? பாதியிலோ இவை உள்ளன. சத்தியகத்தில் சூரியவம்ச ராஜ்யம், திரேதாவில் சந்திரவம்ச ராமராஜ்யம் என்று கூறவும் செய்கிறார்கள். இதை நீங்கள் நிரூபித்து கூறுகிறீர்கள். எனவே யார் முதலில் சத்தியகத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு அவசியம் எல்லோரையும் விட நீண்ட ஆயுள் இருக்கும். கல்பமே 5000 வருடங்கள் என்னுடையது ஆகும். இது கேக்கு வெட்டுறது மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா? அது போல இப்ப சிருஷ்டி சக்கரத்தை வெட்டிட்டோம் 4 துண்டு போட்டாச்சு. இப்ப சத்தியகம் ஒரு பங்கு, திரேதாயுகம் ஒரு பங்கு, துவாபர கலியுகம் ஒரு பங்கு. எல்லாமே 250 வருஷம். ஆமா. அப்ப சத்தியகம் சூரிய வம்சம், சந்திர வம்சம், திரேதாயுகம். துவாபர யுகத்துல இருந்து அது பக்தியின் மார்க்கம். கலியுகம் 1250 வருஷம். அது என்ன துவாபர யுகம் பக்தியின் மார்க்கம் அப்படின்னா, பக்தியும் செய்தோம், 5 விகாரங்களுக்கு வசமாவும் ஆனோம். அப்ப துவாபர யுகம் கூட பக்தியின் மார்க்கம்ன்றனால அங்க சாதாரண உலகியல் வாழ்க்கை, உலகியல் இன்பம் அப்படி இருக்கும். பக்தியோட சேர்ந்த ஒரு 5 விகாரங்களுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அங்க நடக்கும். அதத்தான் சொல்றாரு அப்பா, அது பக்தியின் மார்க்கம் அப்படின்னு. அப்ப அங்க கூட சுகமா தான் இருந்தீங்க, ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை முறை இருந்துச்சு. ஆனா கலியுகம் தான் துக்கதாமமா மாறி போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பாவங்கள் குடம் நிரம்பணும், அதுக்கப்புறம் தான் தண்டனை கிடைக்கும்னு சொல்லுவார் இல்லையா? அப்ப அங்கதான் பாவம் செய்ய ஆரம்பிச்சோம். துவாபர யுகத்துல மதங்கள் ஸ்தாபனையானது அந்த காலம் தான், எல்லாமே அந்த காலம் தான். அங்க பாவம் செய்தோம். அங்க போர் கூட பெருசா நடக்காது சிஸ்டர். போர், சண்டை அதெல்லாம் பெருசா கூட நடக்காது. கலியுகம் ஆரம்பிக்கும் போதுதான் சண்டைகளே ஆரம்பிச்சது. ஆனா கிருஷ்ணர் வந்து துவாபரத்துல போட்டு அவ்வளவு பெரிய சண்டை போட்டதா காமிச்சிருக்காங்க. ஆனா துவாபர யுகத்துல கூட எந்த சண்டையும் சச்சரவும் எதுவுமே இருக்காது. ஆனா சட்டங்கள் எல்லாமே இருக்கும்.
அங்கேயும் நல்ல வாழ்க்கை முறை இருந்துச்சுன்னு தான் சொல்றாரு. அதனாலதான் உங்களுக்கு முக்கால் பங்கும் முழுக்க முழுக்க சுகம்தான். கால் பங்கு தான் கலியுகத்துல துக்கம் அனுபவிக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படிங்கிறார். அது அந்த போர் நடக்கிறது, பிரச்சனைகள், இந்த நோய் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் துக்கம். நம்ம அப்படி பெருசா துக்கத்தை அனுபவிச்சோன்னு கூட சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க தானே செஞ்சோம். இப்ப கூட நமக்கு நோய் வருது, அது கூட என்ன வருது போகுது, அது கூட பெருசா பிரச்சனையா தெரியல பாத்தீங்களா. அதத்தான் அப்ப துக்கம்னு சொல்றாரு. துக்கம்னா ஏதோ பெருசா போட்டு நம்மள கொடுமைப்படுத்துவாங்களே எல்லாரும் சேர்ந்து, அப்படின்லாம் கிடையாது. துக்கம்ன்றது எவ்வளவு சுகமா வாழ்ந்தவங்க இப்படி நோய்க்கு வசமாயி விகாரங்களுக்கு வசமா இப்படி ஆயிட்டாங்களே அப்படிங்கிறது அப்பாவுடைய பார்வையில அது துக்கமா தெரியுது. நம்ம அனுபவிக்கிறதுனால நமக்கு அது பெரிய துக்கம் எல்லாம் கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். துக்கம் துக்கம்னு சொல்றாரு, அது நம்ம பெரிய கஷ்டமா இருக்கும் போலைய கலியுகம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நானும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அப்படித்தான் நினைச்சேன், என்ன துக்கம் அப்படி நம்ம எல்லாரும் போட்டு கொடுமைப்படுத்தினாங்களா என்ன அப்படின்னு நினைப்பேன். அப்படிலாம் கிடையாது. என்ன எல்லாரையும் மனசு காயப்படுத்துற மாதிரி அந்த 5 விகாரங்களுக்கு உட்பட்டு செய்யக்கூடிய பாவங்கள் கொஞ்ச நேரத்துக்கு, அதுவும் டெம்பரவரி தானே, நமக்கு தான் தெரியும் இல்லையா. 5 விகாரங்களும் டெம்பரவரியானதுதான். கோபம் அந்த நேரம் இருக்கும், அப்புறம் அந்த நேரம் கலியுகத்துல கொஞ்சம் சக்தி இருக்கும் நமக்கு ஆத்மால. அப்போ கோவப்படுவோம், அகங்காரத்தை காட்டுவோம், அப்புறம் சண்டையை போடுவோம், அப்புறம் கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிடுவோம். அப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை தானே இருந்துச்சு, கூட்டு குடும்பமா தானே வாழ்ந்தாங்க, அப்போ கூட நிம்மதியா தானே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் நான். கலியுகம் துக்கம் துக்கம் நினைச்சிட்டு பயந்துகிட்டு இருக்க தேவையில்லை அப்படிங்கிறேன். சரி, கல்பம் 5000 வருடங்களினுடையதாகும். அவர்கள் 84 லட்சம் ஜீவராசிகள் என்று கூறிவிடுகிறார்கள். எனவே கல்பத்தின் ஆயுள் கூட லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறிவிடுகிறார்கள். யாருமே இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இவ்வளவு பெரிய உலகம் இருக்கவும் முடியாது. எனவே அவை எல்லாமே அஞ்ஞானம் மற்றும் இது ஞானம் ஆகும் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஞானம் எங்கிருந்து வந்தது என்பது கூட யாருக்குமே தெரியாது. ஞானக்கடலோ ஒரே ஒரு தந்தையாவார். அவரேதான் வாய் மூலமாக ஞானம் அளிக்கிறார். கௌமுக்கு பசுவின் வாய் என்று கூறுகிறார்கள். இந்த பசு தாய் கௌமாதா பிரம்மா மூலமாக உங்கள் அனைவரையும் தத்து எடுக்கிறார். இந்த கொஞ்ச விஷயங்களை புரிய வைப்பதோ மிகவும் சிரமமானது. ஒரு நாள் புரிய வைத்து பின் விட்டு விட்டீர்கள் என்றால் புத்தி பின் வெவ்வேறு விஷயங்களில் ஈடுபட்டு விடும். பாத்தீங்களா, அது இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு நாள் கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு நாள் பாடம் நடத்திட்டோம், நம்ம எல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தினந்தோறும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா 63 பிறவி ராமனின் சம்ஸ்காரம் இருக்குது, அது வேற தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் உங்களோட எண்ணங்களை. இப்ப முழுமையா இந்த ஞானம் கொடுக்கறது, உங்களை சிந்தனை செய்ய சொல்றது, உங்களுடைய வார்த்தைகள் செயல்பாடுகளை மாற்ற சொல்றது எதுக்காக? இறுதியில உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல சம்ஸ்காரம் வேணும், அதுக்காகத்தான். அதனாலதான் புத்திக்கு வேலையை கொடுத்து வார்த்தைகள் நடத்தைகள்லாம் திருத்தி அந்த சம்ஸ்காரத்தை மாத்துறாரு. அந்த சம்ஸ்காரத்துல இருந்து நல்ல எண்ணங்கள் உற்பத்தி ஆகணும், அதுக்காக சொல்றாருப்பா. அங்க எப்படி சொல்றாரு, வாய்ஸ்லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கும்னு தான் சொல்றாரு. இங்க எல்லாம் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அதே போல அங்க வாய்ஸ்லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கும்னு சொல்றாரு எங்க சத்தியுகத்துல. நான் இங்க இருந்து என்ன நினைக்கிறேனோ அது உங்க மனசுல போய் டச் ஆயிடும். நீங்க இங்க வாங்கன்னு சொன்னா நான் வாயை திறந்து சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல. நீங்க உங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க, நான் ஒரு வீட்டுல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, உங்களை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு நான் நினைச்சேன்னா உங்களுக்கு அது வந்து டச் ஆயிடும். அப்ப நீங்க கரெக்டா வீட்டுக்கு வந்துடுவீங்க. இல்ல அதே போல நீங்க நான் நினைச்சீங்கன்னா கூட நான் கூட உங்க வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த போல இருக்கும். அது வாய்ஸ்லெஸ் கம்யூனிகேஷன் தானே. 5 விகாரங்களுக்கு சிந்தனையே மனிதர்களுக்கு இல்லைன்னா அந்த அளவுக்கு எண்ணத்தின் சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்பா. குழந்தையே இப்படி வந்து சங்கல்பத்துலதானே உருவாகுது. அப்ப எவ்வளவு தூய்மையா அவ்வளவு சுகமா சாந்தியில வாழ்ந்தவங்க இப்ப 5 விகாரங்களுக்கு உட்பட்டு இப்படி துக்கத்துல மாட்டிக்கிட்டாங்கன்றதுதான் அப்பா துக்கம் துக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது பெரிய கொடுமைப்படுத்துறதுக்கான விஷயம் இல்லைன்னு அதான் கலியுகத்துல சொன்னேன். சத்தியுகம் அவ்வளவு சூப்பரான உலகம், நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய உலகம் தானே சொல்றாரு. நினைக்கிறது எங்க நினைப்போம், எண்ணத்துலதான் நினைப்போம். அதனாலதான் அப்பா எண்ணத்தை தூய்மையாக்குன்னு இங்க சொல்றாரு. பிராமண வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது உங்களுடைய கடைசி இறுதி நிலை எப்படி இருக்கணும், எண்ணங்கள் தூய்மையா இருக்கணும், வார்த்தைகள் தூய்மையா இருக்கணும், செயல்கள் தூய்மையா இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா. முதல்ல வார்த்தையும் செயலும் தூய்மையா ஆகணும், அப்படின்னா தான் சம்ஸ்காரம் தூய்மையாகும். சம்ஸ்காரம் தூய்மையாகும் போதான் எண்ணங்கள் தூய்மையாகும். இறுதி நிலை தான் எண்ணங்கள் தூய்மையாகிறது. ஃபர்ஸ்டே நம்ம எண்ணங்களுக்கு தூய்மையாகணும் எண்ணங்களுக்கு மட்டுமே கவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல வார்த்தையும் நடத்தையும் தூய்மையாகணும், அப்புறமேல் சம்ஸ்காரம் தூய்மையாகும். சம்ஸ்காரத்துல இருந்து பிறக்கிறது தான் எண்ணம். அப்ப சம்ஸ்காரம் எப்ப மாறுமோ அப்பதான் எண்ணங்கள் மொத்தமா மாறும். இறுதி வரைக்கும் உங்களுக்கு மாயையும் தொந்தரவு இருக்கும்னு அப்பா சொல்றாரு இல்லையா. அதுக்கு காரணமும் அதுதான். அந்த சம்ஸ்காரம் இறுதி நேரத்துல தூய்மையாக்கப்படும், தூய்மையாகும் முழுமையா அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. சம்ஸ்காரம் தூய்மையாகும் போதுதான் எண்ணங்கள் தூய்மையா வெளிப்படும்.
எப்படி எண்ணங்கள்ன்றது அவுட்புட் தான் சிஸ்டர், அது ஒன்றும் இன்புட் கிடையாது. இன்புட்டுங்கிறது எதுனா சிந்தனை தான் இன்புட். ஞான சிந்தனை செய்யுங்க, சுய சிந்தனை செய்யுங்க, சுப சிந்தனையாளராகுங்கன்னு தான் சொல்லுவார். அப்ப எல்லாமே எதுக்கு கொடுக்குறாரு? சிந்தனை செய்யறதுக்கு. புத்திக்கு தான் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்பா. புத்திக்கு வேலை கொடுக்க கொடுக்காத என்ன ஆகும்? நம்ம தூய்மையா வாழ்ந்தவங்க, அப்ப செயல்பாடு எப்படி வரும்? நான் அதே போல வாழ போறேன் அப்படின்றது என்னோட செயல் சரியா மாறும். அங்க நான் இனிமையா பேசிட்டு இருந்தேன், அப்ப நானும் இங்க இனிமையா பேசணும் அப்படிங்கிறப்ப வார்த்தையும் செயல் தான் முதல்ல மாறணும். அதுதான் பதிவாக்கப்படுது சம்ஸ்காரத்துல போய். அப்ப இனிமையானவனா இருந்தேன், செயல்பாடுகள் இனிமையா இருந்துச்சுன்னா அந்த சம்ஸ்காரத்துல போய் பதிவாகிக்கிட்டே இருக்குது. அப்ப எண்ணங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இனிமையான எண்ணங்கள், அந்த தூய்மையான எண்ணங்கள் தானே வெளிப்படணும். அதுதான் அவுட்புட். அது எப்படின்னா புத்திக்கு ஞான புல்லு கொடுக்குறேன்னு சொல்லுவார், கேட்டிருக்கீங்களா? சாப்பிடுறது. அப்ப இன்புட்டுங்கிறது வாய் தானே சாப்பிடுறதுக்கு. வாய்க்குள்ள போடுறோம், வெளியேறது, வெளியே மோஷன்ல வெளியே போகுது இல்லையா, அது அவுட்புட். அதே போல எண்ணங்கள்ன்றது அவுட்புட் தான், இன்புட்டுங்கிறது புத்தி மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சரி, இது தனியா வீடியோ போடலாம் சிஸ்டர், பெருசா போயிடும். சரி, நான் வாசிக்கிறேன், வாசிங்க சிஸ்டர். படிக்கிறதா இல்லை ரெகுலர் முறைப்படி தினமும் படிக்க வேண்டி இருக்கும். நாலேஜ் ஒரு நாளில் புரிய வைக்கப்படுவது இல்லை. எல்லையில்லாத தந்தை நமக்கு கற்பிக்கிறார், எனவே அவசியம் எல்லையில்லாத படிப்பாக இருக்கும். எல்லையில்லாத ராஜ்யம் அளிக்கிறார். பாரதத்தில் எல்லையில்லாத ராஜ்யம் இருந்ததல்லவா? இந்த லட்சுமி நாராயணர் எல்லையில்லாத ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் இந்த ஆட்சியை எப்படி பெற்றார்கள் என்று கேட்கும் அளவிற்கு இந்த விஷயங்கள் யாருடைய கனவிலும் கூட கிடையாது. அவர்களிடம் பியூரிட்டி, தூய்மை அதிகமாக இருந்தது. யோகி ஆவார்கள் அல்லவா? எனவே ஆயுள் கூட நீண்டதாக இருக்கும். நாம் தான் யோகியாக இருந்தோம், பிறகு 84 பிறவிகள் எடுத்து யோகி கூட அவசியம் ஆக வேண்டி உள்ளது. இவர்கள் கூட அவசியம் புனர்ஜென்மத்தில் வந்திருக்க கூடும் என்பதை மனிதர்கள் அறியாமல் உள்ளனர். சொல்லிடுங்க பிரதர். அதான் சொல்லிட்டேன் சிஸ்டர். ஓகே. லட்சுமி நாராயணன் இவங்க கூட 84 பிறவி எடுத்து இங்கேதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மனிதர்களுக்கு யாருக்கும் தெரியாம இருக்கு அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இவர்களுக்கு பகவான் பகவதி என்று கூறப்படுவது இல்லை. இவர்களுக்கு முன்னால் 84 பிறவிகள் எடுத்திருக்க கூடியவர்கள் யாருமே இல்லை. முதலில் யார் சத்தியுகத்தில் ஆட்சி புரிகிறார்களோ அவர்கள் தான் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். பிறகு வரிசை கிரமமாக கீழே வருகிறார்கள். ஆத்மாக்களாகிய நாமே தான் தேவதையாகி விடுவோம். பிறகு நாமே தான் சத்திரியர், டிகிரி குறைந்துவிடும். பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரி என்று பாடப்படுகிறது. சதவ பிரதானமான நிலையில் இருந்து பின் தமோ பிரதானமாக ஆகிறீர்கள். இது போல புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து கீழே சென்று விடுவீர்கள். இது எவ்வளவு சுலபமானது. ஆனால் மாயை எப்பேற்பட்டது என்றால் எல்லா விஷயங்களையும் மறக்க வைத்து விடுகிறது. இந்த எல்லா பாயிண்ட்ஸ் குறிப்புகளையும் ஒன்று சேர்த்து புத்தகம் ஆகியவை தயாரிக்கலாம். ஆனால் அவையோ ஒன்றும் இருக்காது. இது தற்காலிகமானதாகும். புத்தகம் தயாரிச்சோம்னா அது இருக்காதுங்கிறாங்க அப்பா. தற்காலிகமானதாகும். தந்தை ஒன்றும் கீதையை கூறி இருக்கவில்லை. தந்தையோ எப்படி இப்பொழுது புரிய வைத்து கொண்டிருக்கிறாரோ அவ்வாறே புரிய வைத்து இருந்தார். இந்த வேத சாஸ்திரங்கள் ஆகியவை எல்லாம் பின்னால் அமைக்கப்படுகின்றன. விநாசமாகிவிடும் பொழுது இவை எல்லாம் ஹோல் லாட் ஒட்டுமொத்தமாக எரிந்து போய்விடும். சத்தியுகத்திரேதாவில் எந்த ஒரு புத்தகம் ஆகியவை இருக்காது. பிறகு மார்க்கத்தில் உருவாகிறது. சொல்லுங்க. புஸ்தகம் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, சாஸ்திரங்கள் எவ்வளவு புக்கெல்லாம் வச்சிருக்காங்க, லைப்ரரியா எல்லாமே விநாசத்துல மொத்தமா எரிஞ்சு போயிடும். சத்தியுகத்துல எந்த ஒரு புத்தகமும் இருக்காது அப்படிங்கிறார். அங்க பக்தியும் தேவைப்படாது, புத்தகமும் தேவைப்படாது. இயற்கையாவே அவங்க புத்திசாலிகளா அறிவாளிகளா இருப்பாங்க. அப்ப அதனால அங்கெல்லாம் எதுவும் தேவைப்படாது. மறுபடியும் துவாபர யுகத்துலதான் புத்தியற்றவர்களா மாறுறாங்க. அப்பதான் புதுசா வந்த பரிணாமத்துல இருந்து வரக்கூடிய ஆத்மாக்கள் மூலமா அந்த எழுதப்படுது சாஸ்திரங்கள் அப்படிங்கறது சொல்றாரு. அவங்க வழி நடந்து போறாங்க, அது பின்னாடியே ஃபாலோயர்ஸ் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. கிறிஸ்துவ வந்தாரு, கிறிஸ்துவ பின்னாடி அவங்க ஃபாலோயர்ஸ் போனாங்க. இஸ்லாமிய இப்ராஹிம் வந்தாரு, அவர் பின்னாடி அவருக்கு ஃபாலோயர்ஸ் போனாங்க. புத்தர் வந்தாரா, அவங்க பின்னாடி அவங்க ஃபாலோயர்ஸ் போறாங்க. ஆதிசங்கரர் வந்தாரா, அவர் பின்னாடி அவர் ஃபாலோயர்ஸ் போறாங்க. அது போல சொல்றேன். அப்ப வேற என்ன சிஸ்டர் சொன்னாரு? அதான் ஆத்மா சத்துவ ரஜோ தமோ நிலையில வந்தே தீரணும். சத்துவ பிரதானமா இருந்த ஆத்மா தான் இப்ப தமோ பிரதானமா ஆயிடுச்சு. 84 பிறவிகள் எடுத்து மீண்டும் தமோ பிரதானம் சத்துவ பிரதானமா ஆகணும்னா அதுக்கு மறுபடியும் சார்ஜ் வேணும், சார்ஜ் போடணும் இல்லையா?
சார்ஜ் போடுறதுக்கு தான் அப்பா பரமாத்மா வந்து நமக்கு ஞானம் கொடுக்கறாரு, யோகம் சொல்லித் தராரு, தாரணையில கொண்டு வர சொல்றாரு, சேவை செய்ய சொல்றாரு. இதெல்லாம் செய்தீங்கன்னா மறுபடியும் ஆத்மா ஃபுல் சார்ஜ்ல சத்துவ பிரதான நிலையை அடைஞ்சிடும். சத்துவ பிரதான நிலையை அடைஞ்சுன்னா மறுபடியும் 84 பிறவிகள் சக்கரத்துல சுத்தி வருவீங்க அப்படிங்கிறாரு. அப்ப அப்பா வந்து சங்கமத்துல என்ன செஞ்சுட்டு போறாரு, ஆத்மாக்களுக்கெல்லாம் சார்ஜ் போட்டுட்டு போறாரு. அவ்வளவுதான் விஷயம் இங்க. இத கூட புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். 84 பிறவிகள் சக்கரம் சத்துவ பிரதானமா இருந்த ஆத்மா சத்துவம் ரஜோ தமோ தமோ பிரதான நிலையை அடைஞ்சாச்சு. மறுபடியும் தமோ பிரதானம் இருந்து சத்துவ பிரதானத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக பாபா வந்து அந்த ஆத்மாக்களுக்கு சார்ஜ் போட்டு வர்றாரு. மறுபடியும் சார்ஜ் போட்டா என்ன ஆயிடும், இந்த ஞானம் யோகம் தாரணை சேவை 4 சப்ஜெக்ட்ல ஃபுல்லா பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லா 100% ஆயிடும். மறுபடியும் 84 பிரிவில் சக்கரம் சுத்தி வரும். அவ்வளவுதான். இதுதான் முழு நாடகத்தின் சக்கரம். ஈஸியா புரிஞ்சுக்கணும், இவ்வளவுதான். அதான் சத்தியத்துல லட்சுமி நாராயணா இருந்தவங்க தான் இறுதி நேரத்துல இப்படி வந்துட்டாங்க, பிரம்மா சரஸ்வதியா ஆயிட்டாங்க அப்படிங்கிற அவங்களோட தான் நீங்களும் அதே பாட்டு பண்ணி வரீங்க. உதாரணமா ஒரு ஆத்மாக்கள் 2 ஆத்மாக்களை உதாரணமா சொல்லியிருக்காரு. ஒட்டு மொத்தமாக எரிந்துவிடும். பிறகு சத்தியுக திரேதாவில் எந்த ஒரு புத்தகமாக இருக்காது. பிறகு பக்தி மார்க்கத்தில் உருவாகிறது. அததான் சொல்ல வந்துறீங்க. ஆமா, படிக்கிறேன். எவ்வளவு பொருட்கள் செய்கிறார்கள், ராவணனையும் பொம்மை உருவாக்குகிறார்கள். ஆனால் அறிவு ஞானம் இல்லாமல் ஒன்றுமே கூற முடியாமல் உள்ளார்கள். இதை ஒவ்வொரு வருடமும் அமைக்கிறார்கள் மற்றும் எரிக்கிறார்கள். எனவே அவசியம் இவர் பெரிய எதிரி ஆவார் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆனால் எதிரி எப்படி என்பது யாருக்கும் தெரியாது. அவர்கள் சீதையை கடத்தி கொண்டு போய்விட்டான், எனவே ஒரு வேளை எதிரி போலும் என்று நினைக்கிறார்கள். ராமருடைய சீதையை கடத்தி கொண்டு போகிறார் என்றால் பெரிய கொள்ளைக்காரன் ஆகிறான் அல்லவா? ராமருடைய சீதையை கடத்திட்டு கொண்டு போகிறான் என்றால் எவ்வளவு கொள்ளைக்காரன் ஆகிறான் அல்லவா? எப்பொழுது கடத்தினார்? திரேதா என்று கூற வேண்டுமா? இல்லை, திரேதா கடைசியில இந்த விஷயங்கள் பற்றி சிந்திக்கப்படுகிறது. எப்பொழுது கடத்தி இருக்க வேண்டும் என்று ராமரின் சீதை கடத்தப்பட்டார். எந்த ராமரின் சீதை கடத்தப்பட்டார்? ராமர் சீதையினுடையதும் ராஜதானி நடந்ததா என்ன? ராமர் சீதையினுடைய ராஜதானி நடந்ததா என்ன? ஒரே ஒரு ராமர் சீதை தான் வந்து கொண்டு இருந்திருப்பார்களா என்ன? இதனை சாஸ்திரங்களில் ஒரு கதை போல எழுதிவிட்டுள்ளார்கள். எந்த சீதை என்று சிந்திக்கப்படுகிறது? ராமர் சீதையின் 12 நம்பர்கள் இருப்பார்கள் அல்லவா? எனவே எந்த சீதையை கடத்தினார்? அவசியம் பின்னால் இருப்பவராக இருந்திருக்க கூடும். இவர்கள் ராமரின் சீதை கடத்தப்பட மாட்டார் என்று கூறுகிறார்களே. இப்பொழுது ராமருடைய ராஜ்யத்தில் முழு காலமும் இது வரைக்கும் சொல்லுங்க பிரதர். என்னன்னா ராமாயண கதை சொல்றாரு. ராம் சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன கதையே அப்படி சாஸ்திரத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க. ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும் தானே. ராமர் சீதை வாழ்ந்துட்டு இருந்தாங்க காட்டுல. சீதையை மட்டும் ராவணன் கடத்திட்டு போயிடும் ஏதோ ஒரு பழி வாங்குற ஒரு காரணமா. தங்கையோட மூக்க வெட்டிடுவான் லட்சுமணன். அதுக்கு பழி வாங்குறதுக்காக சீதையை வந்து கடத்திட்டு போறதுமே அங்க ஒரு கதையை உருவாக்கி வச்சிருப்பாங்க. கடத்திட்டு போனவே சீதையின் மேல ஆசைப்பட்டு சீதையை தன்னுடைய வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அப்புறம் ராமர் போர் நடத்தி சீதையை மீட்டு வந்தாரு அப்படிங்கறத ராமாயண கதை. அந்த கதையை அப்படி சாஸ்திரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா யார் ராமர் யார் சீதைன்றதே அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறார். திரேதாயுகத்துல 12 சீதைகள் இருந்தாங்க, 12 ராம் சீதைகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல்ல வந்தவங்க முதலாம் ராம் சீதையை கடத்திட்டு போனானா இல்ல இறுதியில வந்த ராம் சீதையை கடத்திட்டு போனானா அப்படின்னு கேட்கிறார். 12வது ராம் சீதையை தான் கடத்திட்டு போனாருன்னு அப்பா சொல்றாரு. கடத்திட்டு போனா அப்படின்னா அந்த ராம் சீதையின் வம்சத்துல வாழ்ந்த எல்லாருமே துவாபர யுகத்துல வரும்போது ராஜா ராணி மட்டும் கிடையாது, பிரஜைகள் எல்லாருமே மொத்தமா துவாபர யுகத்துல வரும்போது தேக உணர்வுக்கு வசமா 5 விகாரங்களுக்கு வசமாகறோம் இல்லையா? அதத்தான் ராவணன் சொல்றாரு அப்பா. அந்த 5 விகாரங்களுக்கு வசமானதுக்கு பேர் தான் ராவணனுக்கு வசமாகறாங்க. இங்க சீதைகள் அப்படிங்கிறது ஆத்மாக்கள், ஆத்ம சீதை. ஆத்மாக்கள் எல்லாருமே சீதைகள் தான். அது ராமரா இருக்கட்டும் சீதையா இருக்கட்டும், அதாவது ஜீவாத்மாக்கள் எல்லாருமே ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாருமே ஆத்மாக்கள் சீதை, ஆத்ம சீதைன்னு தான் சொல்லுவார் அப்ப. அந்த சீதைகளை தான் 5 விகாரங்கள்ன்ற ராவணன் கடத்திட்டு போயிட்டான். எங்க? துவாபர யுகத்துல. கடத்திட்டு போன இவங்க 2500 வருஷம் பிடிச்சு வச்சிருக்கான். அதான் துவாபர கலியுகம். இங்க கடத்தி வச்சிருக்கான். அப்ப ராம் வந்து எப்ப அந்த சீதைகளை மீட்கிறார் அப்படின்னா சங்கம யுகத்துல வந்து 5 விகாரங்கள் ராவணன் வந்து விடுவிச்சு அழைச்சிட்டு போறாரு சாந்தி தாமத்துக்கு மீண்டும் அப்படிங்கிறாரு. அந்த ராம்ன்றது யாரு? ஆத்ம ராமனான பரமாத்மாவை குறிக்குது. இந்த விஷயத்த அப்பா இங்க சங்கமயத்துல சொல்றாரு. இதனுடைய விஷயத்த அங்க சாஸ்திரத்துல ஒரு சின்ன கதை போல வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. இப்ப கூட அப்பா
ராமராஜ்யம் வேணும் ராமராஜ்யம் வேணும்னு கேக்குறோம். ஆனா அவருடைய ஒய்ஃபை வந்து காப்பாத்திக்க முடியாம ஒரு ராஜ்யம் இருந்திருக்கு அப்படிங்கறத சிந்திச்சா கூட இது அப்ப ராவணங்கிறது யாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அதுதான் அவருடைய கொடும்பாவிய செஞ்சு எரிக்கிறாங்க செய்யறாங்க. அப்ப இவ புரிஞ்சுக்கிறாங்க, இவன் பெரிய கொள்ளைக்காரன் கொடுங்கோலன் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறாங்க. இவன் நம்மளுடைய சத்ரு அப்படின்னு புரிஞ்சுட்டு எரிக்கவும் செய்யறாங்க. அந்த 10 தலை ராவணன்றது யாருன்னே தெரியாது. 10 தலையும் ஒரே தலையா காமிச்சிட்டாங்க. ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிஸ்டர். இப்ப காமத்துக்கு வசமான எப்படி தலை இருக்கும், நம்மளுடைய முகபாவனை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். கோபத்துக்கு வசமானா முகம் எப்படி இருக்கும், வித்தியாசமா இருக்கும் இல்லையா. பற்றுக்கு பாசத்துக்கு வசமாகும் போது அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. பேராசைக்கு வசம் போது ஒரு மாதிரி இருக்கும். அகங்காரத்துல இருக்கும் போது அது ஒரு மாதிரி இருக்கும். ஆணுக்கு எப்படி 5 முகபாவனை இருக்குதோ அதே போல பெண்களுக்கும் 5 முகபாவனை இருக்கும். அதைத்தான் ராவணன்னு சூப்பரா வடிவமைச்சிருப்பாங்க. எங்க பக்தி மார்க்கத்துல பழைய கோயில்கள்ல அந்த சிலை இருக்கும். அதெல்லாம் பாபா சொல்லுவாரு சில முரளியில. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 10 தலை ஒரே தலையா இருக்குது. ஏதோ பேருக்குன்னு 10 தலையை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சரி, இப்ப அந்த ராவணன் இருந்து உங்களை விடுவிச்சு அப்பா அழைச்சிட்டு போறாரு. அதான் அந்த சாஸ்திர கதையெல்லாம் அப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. உண்மையான கதையை பாபா சொல்றாரு, பொய்யான கதைகளை அங்க துவாபரயுகத்துல இருந்து எழுதி வச்சிருக்காங்க மனிதர்கள் அப்படிங்கிறாரு. சரிங்க சார், வாசிங்க. இவர்கள் ராமரின் சீதை கடத்தப்பட மாட்டார் என்று கூறுகிறார்களே, இப்பொழுது ராமருடைய ராஜ்யத்தில் முழு காலமும் ஒரே ஒருவருடைய ராஜ்யமோ இருக்காது. அவசியம் பரம்பரை இருந்திருக்கும். எனவே எந்த நண்பரின் சீதை கடத்தப்பட்டார், இவை அனைத்தும் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். குழந்தைகளாக நீங்கள் மிகவும் குளிர்ந்த தன்மையுடன் எவரொருவருக்கும் இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கலாம். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு அடி வாங்கி வாங்கி துக்கமுடையவர்களாக விட்டுள்ளார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். மிகவுமே துக்கமடையும் பொழுது பாபா இந்த துக்கத்தில் இருந்து விடுவீங்கள் என்று புலம்புகிறார்கள், அடித்துக் கொள்கிறார்கள். ராவணனோ ஏதோ பொருள் கிடையாது அல்லவா. அப்படி இருந்திருந்தால் பிறகு தங்களுடைய ராஜாவை ஒவ்வொரு வருடமும் ஏன் கொள்கிறார்கள்? அதாவது ராவணனா பொருள் கிடையாது. அப்படி இருந்திருந்தா தங்களுடைய ராஜாவை ஏன் ஒவ்வொரு வருடமும் கொள்கிறார்கள்? ராவணனுக்கு அவசியம் மனைவி கூட இருக்கக்கூடும். மண்டோதரி என்று காண்பிக்கிறார்கள். மண்டோதரி கொடும்பாவி செய்து எரித்ததாக ஒருபொழுதும் எங்கும் பார்க்கவே இல்லை மண்டோதரிக்கு. எனவே இது இருப்பதே பொய்யான மாயை, பொய்யான சரீரம் என்று தந்தை புரிய வைக்கிறார். அது அந்த கதையில சொல்லியிருக்காங்க, மண்டோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராவணனுக்கு மனைவி மண்டோதரி இருந்தாங்க. அப்ப இவனுக்கு ராவணனை எரிக்கிறாங்க, மண்டோதரி எங்கேயாவது எரிக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க ராஜாராணியா இலங்கையில இருந்திருக்காங்க. அப்ப அவங்க இலங்கையில இருக்கக்கூடியவங்களும் எரிக்கத்தானே செய்யறாங்க அப்படின்றத சொல்றாரு. ராவணனை எரிக்கதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இலங்கையில இருக்கக்கூடியவங்க அந்த முழு உலகத்துமே இலங்கைன்னு தான் சொல்லுவாரு அப்பா. அப்ப எரிக்கத்தானே செய்யறாங்க ராவணனை, மண்டோதரி எங்கேயாவது எரிக்கிறாங்களா? அப்ப இந்த விஷயமே பொய்யானது அப்படிங்கிறாரு. பொய்யான மாயை, பொய்யான சரீரம் அப்படிங்கிறாரு. மாயையும் பொய்யானது, சரீரமும் பொய்யானது. இதை நான் ஈஸியா ஒண்ணு ஆரம்ப காலத்துல புரிஞ்சு வச்சிருப்பேன் சிஸ்டர். அப்பா நமக்கு உண்மையான விஷயங்களை சுத்திட்டே இருப்பாரு. ஆனா மாயை நம்ம காதுல நல்லா ரீல் சுத்திக்கிட்டே இருப்பான். இப்ப யாராவது நம்ம கிட்ட பொய் சொல்றானா, காதுல பூ சுத்தாதரா, காதுல ரீல் சுத்தாதரா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அது போல மாயை நமக்கு இந்த பொய்யான விஷயத்த சொல்லி 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 காதுல நல்லா ரீல் சுத்திக்கிட்டே இருப்பான். காதுல ரீல் சுத்துறோன்னு சொல்லுவான். ஆனா இந்த 5 விகாரங்களோட மாயை என்ன செய்யும், மனசுல ரீல் சுத்தும் நமக்கு. அதான் பொய்யான மாயைன்னு சொல்றது. சரி, அது ஆரம்ப காலத்துல நான் புரிஞ்சு வச்சிருந்தேன், அதை சொல்றேன் உங்கள்கிட்ட. அந்த ரீல் சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அப்பா என்ன சுத்துவாரு, உண்மையை சுத்தி சுத்தி காமிப்பாரு. அதான் சுயதர்சன சக்கரத்தை சுத்தி சுத்தி காமிக்கிறாரு. பொய்யான மாயை, பொய்யான சரீரம் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போது நீங்கள் பொய்யான மனிதரிலிருந்து உண்மையான தேவதையாக ஆவதற்காக அமர்ந்துள்ளீர்கள். வித்தியாசம் உள்ளதல்லவா. அங்கோ எப்பொழுதும் உண்மையே பேசுவார்கள். அது உண்மையான கண்டமாகும், இது பொய்யான கண்டமாகும். எனவே பொய்யே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நல்லது அப்படின்னு முரளி நிறைவா இருக்கு பிரதர். ஆமா, உண்மை பொய். அதான் பொய்னா ரீலு, உண்மைனா அந்த சக்கரம், 84 பிறவிகளின் சக்கரம். அது தந்தை கொடுக்கக்கூடியது, இது ராவணன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்காரு. சரிங்க சார், ஓகே. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கு அப்பா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல முதல் பாயிண்ட், ஞான கடலான தந்தை தினமும் படிப்பிக்கும் எல்லையில்லாத படிப்பின் மீது ஞானம் மனனம் செய்ய வேண்டும். தாங்கள் படித்ததை மற்றவர்களுக்கும் அவசியம் படிப்பிக்க வேண்டும். என்ன சொல்லிருக்காரு பாருங்க,
ஞான மரணம் செய்யணும், ஞான சிந்தனை செய்யணும். பாதி பேர் இந்த ஞான சிந்தனையே செய்யறதில்ல. எதுக்காக அப்ப இந்த பாயிண்ட் சொல்றாரு அப்படின்றது. இந்த இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா கதை, அந்த கதையை கூட சிந்தனை செஞ்சு பார்த்தா கூட சூப்பரா இருக்கும். அதெல்லாம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஏன்னா சங்கம யுகத்துல மட்டும்தான் இந்த கதைகள் விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரியும். வேற எந்த யுகத்திலயும் புரியாது. துவாபர யுகத்தை கடந்து கலியுகத்தை கடந்து 2500 வருஷம் வந்திருக்கும், இந்த கதையே படிச்சுட்டு வந்திருக்கும். அப்ப உண்மையான விஷயமே தெரியாம 2500 வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிருக்கோம். சங்கம யுகத்துல தான் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் ஞான சிந்தனை செய்யுங்க அப்படின்னு. ஞான மனம் செய்யுங்க, அதை மற்றவர்களும் சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாரு. சரி சார். ரெண்டாவது பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த எல்லையில்லாத நாடகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இது அனாதி அமைக்கப்பட்ட அதிசயமான நாடகமாகும் என்று இந்த ரகசியத்தை நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்க வேண்டும். ஆமா, முதல்ல ஞான சிந்தனை செய்து புரிய வைக்கணும். அப்ப இந்த டிராமாவுடைய பாயிண்ட் 84 பிரிவில் சக்கரம் எப்படி சுத்தி வருது, இதெல்லாம் நீங்க சிந்தனை செய்து நல்ல நல்ல இதுல புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறார். ரெண்டுமே அதே தான், ஞானமும் அதே தான், சக்கரமும் டிராமா பாயிண்ட்ஸும் அதுவே தானே, ரெண்டுமே ஞானம் தான். அதான் கொடுத்துருக்காங்க. அப்பா வரதானம் சொல்றாங்க, தூய்மை எனும் உயர் தாரணை மூலம் ஒரு தர்மத்தின் சம்ஸ்காரம் உள்ள ராஜ்ய அதிகாரி ஆகுக. தூய்மை என்ற உயர் தாரணை மூலம் ஒரே ஒரு தர்மத்தின் சம்ஸ்காரம், தூய்மைங்கிற சம்ஸ்காரம் உள்ள ராஜ்ய அதிகாரி ஆகுக. உங்களுடைய சுயராஜ்ய தர்மத்தின் தாரணையே தூய்மை. சுயராஜ்ய தர்மத்தின் தாரணையே தூய்மை. ஒரு தர்மம் என்பது ஒரு தாரணை. கனவிலும் நினைவிலும் தூய்மைக்கு புறம்பான வேறு தர்மம் கிடையாது. ஏனெனில் தூய்மை உள்ள இடத்தில் தூய்மைக்கு மாறான வீண் விகல்பங்களின் அடையாளமும் இருக்காது. தூய்மை உள்ள இடத்தில் தூய்மைக்கு மாறான வீண் விகல்பம் அடையாளமும் இருக்காது. அத்தகைய முழு தூய்மையான சம்ஸ்காரத்தை தன்னுள் நிரப்புவதே சக்தி வாய்ந்த ராஜா ஆவார். இப்போதைய உயர் சம்ஸ்காரங்களின் ஆதாரத்தாலேயே நாளைய உலகம் அமைகிறது. இன்றைய சம்ஸ்காரமே நாளைய உலகின் அஸ்திவாரம் ஆகும் அப்படின்னு வரதானத்துக்கு விஸ்தாரம் கொடுத்திருக்காங்க. ஆமா, சரி. இதுல இப்படி வரதானத்தை இப்படி படிச்சீங்கன்னா யாருக்கு எதுவும் புரியாது. நான் சொல்றது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சுயராஜ்ய அதிகாரி, 5 கர்மேந்திரியங்கள், 3 சூட்சுமேந்திரியங்கள், முழுக்க முழுக்க எல்லாமே தூய்மை அடையணும். அதுதான் தூய்மையின் ஒளி கிரீடம்னு சொல்லுவார். சுயராஜ்ய அதிகாரி, உங்களுடைய தாரணையே எப்படி இருக்கணும், 5 கர்மேந்திரியங்களும் 3 சூட்சுமேந்திரியங்களும் தூய்மை அடையணும். அந்த தூய்மையின் சம்ஸ்காரம் தான் ஒரு தர்மம்னு சொல்றாரு. தூய்மை தான் உங்களுடைய தர்மம் அப்படின்னு சொல்றாரு. அதான் தூய்மையின் தர்மம். உயிரை இழக்கலாம், ஒருபோதும் அந்த தூய்மையின் தர்மத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதான் அதுதான் இந்த தூய்மையின் தர்மம் தான் உங்களுடைய ஒரே தர்மம். அதுதான் உங்களுடைய தாரணை. நீங்க சுயராஜ்ய அதிகாரியா இருந்து தூய்மையை தாரணை செய்றீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய தர்மமும், அதுதான் தாரணை. அதுதான். இப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகும், கனவுலையும் நினைவுலையும் கூட உங்களுக்கு தூய்மையற்ற நினைவு வராது, கனவு வராது அப்படிங்கிறார். இப்படி தூய்மையின் சம்ஸ்காரத்தை உருவாக்கி காட்டுறவங்க யாரோ அவங்கதான் சக்தி வாய்ந்த ராஜா. ஆத்ம ராஜா சுயராஜ்ய அதிகாரி இல்லையா, அதத்தான் ஆத்மாவத்தான் ராஜான்னு சொல்றாரு. ராஜாவுக்குள்ள இந்த தூய்மையின் சம்ஸ்காரம் நிரம்பி இருக்கணும். அதான் முழுமையான ராஜா அப்படின்னு சொல்லுவார், சக்தி வாய்ந்த ராஜான்னு சொல்றாரு. இந்த தூய்மையின் சம்ஸ்காரத்தின் ஆதாரத்துலதான் எதிர்கால அந்த ராஜ்யம் எப்படி இருக்குது, தூய்மையானதா இருக்குது அப்படிங்கிற. தூய்மையான உலகம் இல்லையா சத்தியுக ராஜ்யம், சுகதாமம். எங்க தூய்மை இருக்குதோ அங்கதான் சுகம் சாந்தி இருக்குன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப இங்க உங்களுடைய புருஷார்த்தத்தின் அடிப்படையில தான் அந்த நாளைய உலகம் உருவாகுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப யார் இங்க சுயராஜ்ய அதிகாரிகளா சங்கமயத்துல வாழ்ந்து காட்டுறாங்களோ, அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கி காட்டுறாங்களோ, தூய்மையின் சம்ஸ்காரத்தை உருவாக்கி காட்டுறாங்களோ, அவங்கதான் நாளைக்கு எதிர்கால விஸ்வராஜ்ய அதிகாரியா வருவாங்கன்னு சொல்றாரு இல்லையா. அதுதான் அந்த விஷயம். யார் இங்க சுயராஜ்ய அதிகாரிகளா இருக்காங்களோ அவங்கதான் விஸ்வராஜ்ய அதிகாரியா இருப்பாங்க அப்படின்னு. சுயராஜ்ய அதிகாரிகளின் சம்ஸ்காரம் தூய்மையா இருக்கணும். இந்த தூய்மையின் சம்ஸ்காரத்தின் ஆதாரத்துலதான் எதிர்கால ராஜ்யம் உருவாகுது, எதிர்கால உலகமே உருவாகுது. அந்த சம்ஸ்காரம் தான் ஆதாரம். ஏன்னா ஆத்மாக்கள் சம்ஸ்காரத்தை மட்டுமே எடுத்துட்டு போகும். சங்கமயுகத்துல தூய்மையின் சம்ஸ்காரத்தை உருவாக்குறீங்க, அந்த தூய்மையின் சம்ஸ்காரத்தின் பலனை சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் சிஸ்டர் வரதானம். சூப்பர் வரதானம் அது. ஆனா மேலோட்டமா அது என்ன தாரணை, தர்மம், ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது புரியாம போயிடும். அதுக்காக நான் இப்படி விளக்கமா சொல்லியிருக்கேன் சிஸ்டர். தூய்மைங்கிற ஒரு தர்மம் இருக்கணும். அது எதுல இருக்கணும், அந்த தூய்மை இருக்கணும். எதுல இருக்கணும், எல்லாத்துலயும் தூய்மை இருக்கணும், டாப் டு பாட்டம்.
5 ஆமா. கர்மேந்திரியங்கள் 3 சூட்சுமேந்திரியங்கள் எல்லாம் தூய்மையாகணும். அதான் தூய்மையின் சம்ஸ்காரம் ஆத்மாக்குள்ள நிரம்பி இருக்குது. அவங்களதான் சக்தி வாய்ந்த ராஜான்னு சொல்ல முடியும். அதைத்தான் நான் சுயராஜ்ய அதிகாரி அந்த வீடியோ போட்டேன் பாத்தீங்களா, அதை பாருங்கன்னு சொல்றேன். ஆனா யாருமே பாக்குறதே இல்ல. வியூஸே போல அந்த வீடியோ. ஏன்னு எனக்கு தெரியல. அப்பா சொல்லுவாரு, தூய்மைன்னு சொல்றது வந்து பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. எண்ணத்துல தூய்மை, சொல்லு தூய்மை, செயல்ல தூய்மை, எல்லா வகையிலும் பார்வையில எல்லாமே தூய்மையானது இருந்ததுதான் ஒரு தூய்மைன்னு சொல்றாங்க. அதுதான் சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்றது. வீடியோ வியூஸே போல அந்த சுயராஜ்ய அதிகாரிங்கிற வியூஸே போல வீடியோ. எனக்கு ஏன் தெரியல. அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எல்லாரும் சத்தியுகத்துல உயர்ந்த பதவி அடைய முடியாது இல்லையா அப்படின்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு. ஏன் அந்த வீடியோலாம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் எனக்கு தோணுச்சு. அது எல்லாரும் சுயராஜ்ய அதிகாரிகளா மாறிட்டாங்கன்னா அங்க ராஜா ராணி இருப்பாங்க, பிரஜைகள் இருப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பதவிக்கான நிமித்தமாக போக வேண்டியதுக்கு ஆள் இருக்காங்க இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான். ஏன் வியூஸே போல, அது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சுயராஜ்ய அதிகாரிங்கிற டைட்டில பார்த்தோன்னே அந்த புதுசா வர ஆத்மாக்களுக்கு தான் அது வந்து ரொம்ப தேவைப்படுது. இப்ப ஞானத்திலே 10-15 வருஷமா இருக்கவங்களுக்கு சுயராஜ்ய அதிகாரினா அவங்க அப்படியே கடன்னு தானில எல்லாத்தையுமே கொண்டு வந்துருவாங்க. அதனால அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பார்க்கணும், தோணாம இருக்கலாம். ஆனா சொல்றேன், ஆனா கண்டிப்பா பார்க்கணும். அதுல என்னதான் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஆயிருந்தோம்னா 15 வருஷமா சுயராஜ்ய அதிகாரியாவே வாழ்ந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க, எவ்வளவு புருஷார்த்தம் பண்ணி எவ்வளவு பாக்கியத்தை சேமிச்சிருப்பாங்க. அதாவது தாரணையில கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கறது நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப். ஆனா உங்களுக்கு டைட்டில் பார்க்கவும் என்ன கான்செப்ட் அதுல இருக்குங்கிறதுதான் புரிஞ்சிருக்காங்க. தாரணையில எல்லாரும் 15 வருஷமா ஒருத்தவங்களும் வந்துட்டாங்கன்னா இந்நேரம் சத்தியமா வந்திருக்குமே. அதுதான் சொல்றேன். அதுதான் வாரதானத்துல அப்பா இவ்வளவு சூப்பரா சொல்றாரு. தூய்மையின் சம்ஸ்காரம் சொல்றது காரணம் அதுதான். சுயராஜ்ய அதிகாரிகளா வாழணும் அப்படின்னு. எல்லாமே முடிஞ்சிருச்சு சிஸ்டர். சம்பூர்ண சம்பன்ன நிலையை அடையணும்னாலே இந்த சுயராஜ்ய அதிகாரிகள்ங்கிற பிராக்டிஸ் தான் வேணும். வேற எதுவுமே செய்யலாட்டினாலும் பரவாயில்ல, சுயராஜ்ய அதிகாரிகளா நீங்க வாழ்ந்தாலே போதும். தூய்மையாகுங்க, யோகி ஆகுங்க, அவ்வளவுதான் அப்பா கொடுத்த வரதானம். இத ரெண்ட மட்டும் செஞ்ச சத்தியுகத்துல லட்சுமி நாராயணனவே ஆயிடுவீங்கன்னு சொல்லுவார். எல்லாமே அது ஒண்ணுலதான் இருக்குது. சரிங்க சிஸ்டர், நீங்க ஸ்லோகன் வாசிங்க. ஸ்லோகன்: எவருடைய உண்மையான அன்பு ஒரு பரமாத்மாவிடம் இருக்குமோ அவரே வெற்றி ரத்தினம் ஆகின்றார். எவருடைய உண்மையான அன்பு ஒரு பரமாத்மாவிடம் இருக்குமோ அவரே வெற்றி ரத்தினம் ஆகிறார். ஆமா, வெற்றி ரத்தினம் ஆகணுமா? ஆத்மான்னு வந்து பரமாத்மா தந்தை நினைவு செய்யுங்க. கூடவே தேகத்துல இருக்கும்போது சுயராஜ்ய அதிகாரிகளா நான் செய்விப்பவன் இந்த தேக சரீரம் எப்படிப்பட்டது, என்னுடைய வேலைக்காரன் அப்படிங்கிற உணர்வுலே இருங்க. தந்தைக்கு பாலக்கா இருக்கணும், தந்தைக்கு குழந்தையா இருக்கணும், தேகத்துக்கு எஜமானனா இருக்கணும். பாலக் மாலிக், பாலக் சோ மாலிக். ஆமா, அந்த தாரணையை கொண்டுட்டு வந்துருங்க, முடிஞ்சிச்சு, வெற்றி ரத்தினமா மாறிடுவீங்க அப்படிங்கிறார். எவருடைய உண்மையான அன்பு ஒரு பரமாத்மாவிடம் இருக்குமோ அவரே வெற்றி ரத்தினம். கீழே சொன்ன ஸ்லோகன் வந்து ஆத்மா அபிமானிக்காக, மேல சொன்ன வரதானம் சுயராஜ்ய அதிகாரி தேகி அபிமானிக்காக. ரெண்டு விஷயம் போதும் சம்பூர்ண நிலை அடையிறதுக்கு. சரிங்க சிஸ்டர், ஓகே, தேங்க்யூ. சூப்பர் முரளி சிஸ்டர். ஓகே பிரதர், பாபாக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்னைக்கு குறிப்பா அந்த ராம் சீதை கதையை நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஆமா, ஓகே பிரதர். ஓம் சாந்தி. நன்றி பாப்பா. ஓம் சாந்தி.